ஹாய் டார்மிஸ், நான் உங்கள் யாரா வாங்க. நம்ம இன்றைக்கி விமென் குக்கோட எஃப்எஃபான மேரேஜ் வித் சைக்கோ மாஃபியா மாமாஸ் செக்ஷன் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின்ஸ் ஜோலி ஜேஜே எல்லோரும் வந்துட்டு பீச் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க பார்ட்னர் கூட செம்மையாக ரொமான்டிக்காக வந்துட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடு முடிச்சிடணும். வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோ ஹீரோயின்ஸ் ஜூலி ஜேஜே எல்லோரும் வந்துட்டு நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வராங்க. அவங்க வரப்போவே மணி வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஹீரோயின்ஸ் ஜூலி ஜேஜெல்லாம் போயிட்டு, என்ன எங்களை விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தான் அப்புறம் வெளில போயிருந்தீங்கல்ல, சரி வெளியே சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சோம் அப்படி சொன்னோன்னே, இல்லை நாங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு வந்துட்டோம் அப்படி சொன்னோன்னே, சரி வாங்க உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகுது. அது வந்து யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம நிலாவுக்கு தான் வந்திருக்கும். நிலா வந்து பார்த்துட்டு சீஃபா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்ட கையோடய எழுந்திரிச்சு கால் எடுத்துகிட்டு ஓரமாக போய் பேசுகிறாங்க. நம்ம நிலா வந்து கால் அட்டன் பண்ணி, சீஃப் சொல்லுங்கள் சீஃப் அப்படி சொன்னோன்னே, சீஃப் வந்து இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலா, என்ன சீஃப் ஆச்சு, என்னாச்சு, நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நியூஸ் எடுத்து பாருங்கள், நான் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. சீஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறதுக்குள்ளேயே வந்து கட் பண்ணிடுறாங்க. நம்ம சீஃப் இவருக்கு வேறு வேலையே இல்லை, அவர் மட்டும் பேசுவார், நம்ம பேசுகிறது கேட்கவே மாட்டார் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து புலம்பிட்டு வந்துட்டு இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஜேகே வந்து ஒரு பையனை வந்து கொண்டிருப்பார்ல, அந்த பையனை வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஓல்டு பில்டிங்கில். அது வந்து அந்த கேஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நிலா வந்து இன்ஸ்பெக்டர் ஜானுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, இன்ஸ்பெக்டர் ஜான் என்னாச்சு அப்படி சொன்னோன்னே, என்ன எப்பவும் போல தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் அந்த பாடி, அது 2 தான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜான் வந்து கேட்டோன்னே, அதுக்கு நிலா, நாங்கள் தானே வரோம் அப்படி சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஜான் வந்து, ஆமாம் இது சீஃப் வந்து இது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காராமே அப்படி சொன்னோன்னே, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொன்னோன்னே, இல்லை அது வந்து ஏஜென்ட் வந்து ஜின் தான் சொன்னார் அப்படி சொன்னோன்னே, அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்லிட்டு, சரி ஓகே நாங்கள் அப்புறம் பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அவங்க வராங்க. வந்தால் இங்கே நம்ம நிலாவோட அம்மா இருக்காங்களே, எருமை மாடு சாப்பாடு அப்படியே வச்சுட்டு எங்கடி போகிறேன், இப்படி பாதியில் எந்திரிச்சு போய் பேசாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. அதுக்கு நிலா வந்துட்டு, முக்கியமான கால்மா, அதனால போய் பேச வேண்டியதாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம நிலாவோட அம்மா, ஆமாம் உனக்கு இதே ஒரு வேலை பழப்பு தான் அவங்க 3 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு நிலாவும், நீ கத்திட்டு போ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம நிலா வந்துட்டு சொல்கிறாங்க, வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சைகை காட்டுறாங்க. அதனால் ஹீரோயின்ஸுமே வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே நம்ம நிலா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வந்து காட்டுறாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ்க்கு வந்து பழகிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு, சரி இப்போ போகணுமா அப்படின்னோடனே, ஆமாம் மீட்டிங் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது மீட்டிங்கா, திருப்பியுமா, போச்சு இன்றைக்கி கிளின்னு கிளிக்க போகிறாங்க. ஆமாம் மீட்டிங் எப்போமா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்குறதுக்குள்ளே தான் கட் பண்ணிட்டாரு அப்படி சொன்னோன்னே, ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜூனு, அது என்னவோ உண்மைதான், நம்ம பேசுகிறது மட்டும் அவர் கேட்க மாட்டார், அவர் பேசுகிறது மட்டும் தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷம், அவர் அப்படி தான் எனக்கு தெரியாதா, சரி ஜின்னுக்கு வந்து கால் பண்ணி கேளு எப்போ மீட்டிங் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சேஷம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூன் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ஹலோ ஏஜென்ட் ஜின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சரி ஜின்னு தான் ஓகேவா, அவர் வந்து சொல்லு ஜூன் அப்படின்னோடனே, இல்லை மீட்டிங் வந்து எப்போது வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படி சொன்னோன்னே, நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈவினிங் வச்சுருக்காங்க 6 o'clock அப்படின்னோடனே, என்னது நெக்ஸ்ட் டே 6 o'clock? ஐயோ நாங்கள் வேறு அவுட் ஆஃப் கண்ட்ரி, வேறு கண்ட்ரியில் இருக்கோமே அப்படி சொன்னோன்னே, ஐயோ வரலன்னா அவ்வளோதான் தெரியும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாரு. சரி ஓகே நாங்கள் கிளம்பி உடனே வரோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூனுமே வந்து கிளம்பி போகலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ் அவசரமாக. அப்போ வந்து நம்ம ஜூலி வந்து உள்ளே வந்து, என்னடி பண்ணுறீங்க, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னோடனே, அது வந்து திருப்பி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, திருப்பி மர்டர் வந்து பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும், அதனால தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜூலி, ஐயோ உங்களுக்கு வேறு
வேலையே இல்லையாடி, முதல்ல அந்த ஏஜென்ட் வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்கடி அப்படி சொன்னேன். வேலை மட்டும் ரெடி, நான் கிளம்புறோம் பாய் எப்படி சொன்னேன். ஏன்டி அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு, வேறு வழி இல்லை எங்களுக்கு ஒர்க் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஜோடி ஐயோ கடவுளை அப்படி சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோடி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின்ஸும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட்டை வந்து நாக் பண்ணிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின்ஸ் கிளம்புறாங்க. கிளம்பி கீழே வராங்க. கீழே வந்தால் நம்ம ஹீரோயின்ஸோட அம்மா தான் எங்கே போகிறீங்க அப்படின்னு, முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எங்களுக்கு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு அவசரமா, ஸோ வந்து போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோஸ் வந்து வருவாங்க. ஹீரோஸ் வந்துட்டு கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நிலா சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் முக்கியமாக வச்சுட்டாங்க, திடீர்னு வந்து பிளான் பண்ணதுனால கண்டிப்பாக போய் ஆகணும், இல்லைனா வந்து பெரிய லாஸ் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்காங்க. ஆமாம் நம்ம ஜூனு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சிஓவாக இருக்கால நம்ம சேஷா, ஸோ நாங்களுமே அதில் பார்ட்னர் தான், அதனால் வந்துட்டு முக்கியமான மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்லாம், ஸோ வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோஸும் வந்து சிஓ தானே இருக்காங்க, அதனால் அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே முக்கியமான வேலை யாருக்கும் போல் அதனால தான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் வந்து ஹீரோயின்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையை வந்து ஷேக் பண்ணிட்டு சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸுமே வந்து ஏர்போர்ட்டை போயிட்டு ரீச் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட்லேயுமே வந்து உட்காந்துடுறாங்க. ஓகேவா, உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின்ஸ் வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க. எப்படின்னா சேஷா ஜூன் நீலா அப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து நம்ம சேஷாவுக்கு வந்து ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. நம்ம சேஷா என்ன இவர் இப்போ பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா ஹலோ ஜிமின் அப்படி நம்ம சேஷா வந்து கால் அட்டன் பண்ணோடனே நம்ம ஜிமின் வந்து சேஷா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேஷாவும் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம், நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இருக்கோம், ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு வந்து நம்ம சேஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமினுமே சரி ஓகே பார்த்து போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சேஷா சொல்கிறாங்க. அப்போது ஜிமின் வந்து சொல்கிறாரு சேஷா முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேஷாவும் சொல்லுங்கள் ஜிமின் அப்படி சொன்னோன்னே அதுக்கு ஜிமின் வந்து சொல்கிறாரு உன்னோட பேக் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னோடனே ஏன் என்னாச்சு அப்படி சொன்னோன்னே இல்லை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷாவும் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கால் வந்து கனெக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா, கால் வந்து காதில் வச்சு பேசிகிட்டே வந்து பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் பேக்கை திறந்தோடனே ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த பாக்ஸை வந்து நம்ம சேஷா எடுத்து என்ன இது ஏதோ பாக்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன ஜிமின் உங்களோடதா தெரியாமல் என்னதில் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா கேட்குறாங்க. தெரியாமலாம் வரல, தெரிஞ்சு தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சு வச்சிங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிமினும் ஆமாம் தெரிஞ்சு தான் வச்சேன், இங்கே பாரு அது வந்து நான் உனக்கு வாங்கின கிஃப்ட்டு, நம்ம மால் போயிருந்தோம்ல அப்போ எனக்கு இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் வந்து என் பொண்டாட்டிக்காக நான் வந்து வாங்கினேன், ஸோ வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி அனுப்பு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜிமின். ஓகே, அதுக்கு வந்து நம்ம சேஷாவும் அப்படியா என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷாவும் வந்து ஆர்வமாக வந்து பிரிக்கிறாங்க. பார்த்தா வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு டைமண்டில் செயின். என்னது டைமண்டில் செயினா ஜிமின், இதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னானே இல்லை என் பொண்டாட்டிக்கு வாங்குறது எப்போவுமே காஸ்ட்லியாகவும் அவளுக்கு வந்து அழகாகவும் எது போட்டாலும் அவனுக்கு அழகாக தான் இருக்கும், இருந்தாலும் என் மன திருப்திக்காக இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு வாங்க கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் வாங்கினேன், உனக்கு வந்து செய்கிறதுக்கு நான் கணக்கெலாம் பார்க்க மாட்டேன், நீனும் பார்க்காத அப்படி சொன்னோன்னே நம்ம சேஷம் சரி ஓகே ஏதோ சொல்கிறீங்க பட் நல்லாயிருக்கு ஜிமின் தேங்க்யூ ஸோ மச் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. சேஷா சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து ஓகேவா நீங்கள் மட்டும் தான் எனக்கு வாங்குவீங்களா, நானும் தான் உங்களுக்கு வாங்கினேன், போயிட்டு உங்கள் ரூமில் கபோர்டை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமினும் என்னது கபோர்டில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஹாலில் உட்காந்துருப்பாரு. பறந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ரூமுக்கு வந்து ஓடுறாரு. அதை பார்த்து நம்ம சேஷா என்ன ஜிமின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு ஜிமின் ஐயர் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ரூமுக்கு ஓடி போயிட்டு கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் நம்ம சேஷா வந்து ஜிமினுக்கு வந்து ஷர்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஜிமின் இது எப்போ வாங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்து நம்ம சேஷா கேட்குறாங்க. அதை காலில் தானே இருக்காங்க. சேஷா வந்து அதுவா ஷாப்பிங் மால் போனோம்ல அப்போ தான் வாங்கினேன், நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜிமினும் செம்மையாக இருக்குது, சரி ஓகே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன், அதே மாதிரி நீனும் வந்து எனக்கு செயினை போட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே பார்த்து போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷம் ஓகே நீங்கள் ட்ரெஸ் வந்து போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜிமின் கண்டிப்பாக போட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சேஷம் ஓகே பாய் அப்படி சொல்கிறாங்க. ஓகே பாய் டேக் கேர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து ஓகேவா நிலா ஜெக்கி அந்த பேர் பார்க்கலாம். நம்ம நிலா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
ஃப்ளைட்டு தானே அப்போ வந்து சரி நைட் ஆகிடுச்சு ஓகேவா, ஏன்னா நைட்டு தானே அவங்க திடீர்னு கிளம்பியிருப்பாங்கல்ல. ஸோ இது நைட்டு தான் ஓகே. அப்போ வந்து தூங்குறதுக்காக அந்த ஐ பேண்டு போடுவாங்கள்ல, அந்த ஐ பேண்டு வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கைக்குள்ள எதுவும் சும்மா அப்படியே மாட்டுது ரொம்ப பெருசாக. என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தால் அது ஏதோ பெருசாக அது கவராக இருக்குது. என்னது இவ்வளோ பெருசாக கவராக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதாவது ஐயோ பாம்கியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயத்தோடு ஓப்பன் பண்ணால் அது செம்ம அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு டெடி பியர். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த டெடி பியர் இருக்குது. பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. தெரியாமல் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அது, அதை வந்து அவங்களுக்கு தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தா பொண்டாட்டி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. இங்கே பாரு இது உனக்காக நான் வாங்கி வச்சுருக்க கிஃப்ட்டு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இது இருக்கிறப்ப எல்லாம் வந்து நான் வந்து உன் கூடயே இருக்கிறதா நீ வந்து நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட வாய்ஸ் வந்து அதுலேருந்து வருது. என்ன இது வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொம்மையை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. பட் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அவங்க திருப்பி அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் திருப்பி அதை சொல்லுது, பொண்டாட்டி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படி தான் திருப்பி வருது. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம வந்து நிலா சிரிச்சிட்டு இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க ஓகேவா. ஜேகே கிஃப்ட் வந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜேகே வந்து உடனே கால் பண்ணிட்டார். பார்த்துட்டு கிஃப்ட்டு பிடிச்சிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலாவுமே சூப்பராக இருக்குது ஜேகே, தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜேகே சரி பரவாயில்ல விடு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதுவே எனக்கு போதும், அந்த மாலில் போகணும்ல அப்போ தான் வாங்கணும் அப்படி சொன்னோன்னே நம்ம நிலாவும் நானும் உங்களுக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் உங்கள் ரூமில் போய் பாருங்கள் அப்படி சொன்னோன்னே நம்ம ஜேகே சரி வெயிட் பண்ணி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க ரூமில் பார்த்தா நம்ம நிலா வந்து ஜேகேக்காக ஒரு வந்து வாட்ச் இருக்குல்ல வாட்ச் வாங்கியிருப்பாங்க. இது செம்மையாக இருக்குது, இதெல்லாம் பிளாட்டினமாக என்ன அப்படி சொன்னோன்னே ஆமாம் பிளாட்டினம் தான், என் ஹஸ்பண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேனா, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ஐயோ என் பன்னி குட்டி இப்போ எவ்வளோ ஷை ஆகிட்ருப்பாள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு அதான் பேசுகிறதே தெரியுதேப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரி நிலா. அதுக்கு வந்து நம்ம ஜேகேவும் இது செம்மையாக இருக்குப்பா அப்படி சொன்னோன்னே சரி சரி ஓகே போட்டு எனக்கு வந்து காமிங்க அப்புறமா அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்புறமா நீ வந்து ரீச் ஆனோடனே நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து அப்புறம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலாவும் வச்சிடுறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் வச்சிடறாரு. அடுத்து வந்து நம்ம யார் மிச்சர் அந்த பொண்ணு பேர் எனக்கு ஜூன் வந்துட்டு இருக்காங்க ஓகேவா. அவங்க வந்து என்னென்னா அவங்களும் அதே தான் ஐ பேண்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளார வந்து போகிறாங்க ஓகேவா. கையை விடுறாங்க அந்த பேக்குள்ளே, பார்த்தா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாட்டுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க. இன்னும் தண்ணி அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க மூஞ்சி தொடச்சிட்டு கண்டிப்பாக இந்த தயாங்கோட வேலை அப்படி சொல்லிட்டு அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க தயாங்கிற ஐயோ பார்த்துருப்பாளோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. தயாங்க பயத்தோட எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம எருமை மாடு பண்ணி பேய் பீஸாஸ் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்கா, உங்கள் அண்ணன் தம்பிலாம் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன்ட்டு எப்படி இருக்க பைத்தியமே உனக்குலாம் இப்போ உன்ட்டெல்லாம் போயிட்டு ரொமான்ஸு ஒரு லவ் இதெல்லாம் எதிர்பார்க்குற பார்த்தா என்னை செருப்பால் அடிக்கும். நான் கூட அது ஆர்வமாக திறந்தா ரிங்காக இருக்கணும், பார்த்தா தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குது என் மேலே. என்ன நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது, ஐ ஹேட் யூ ஸோ மச். இப்போ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னு எனக்கு தெரியல இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூன் பாட்டுக்கு திட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஐயோ ரொம்ப கோவமாயிட்ட போலையா, ஐயோ சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க திருப்பி கால் பண்ணுறாங்க. பட் ஜூன் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. சரி வந்து தயாங்க வந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலாவுக்கு கால் பண்ணி ஹலோ நிலா அப்படி சொன்னேன். சொல்லுங்கள் தயாங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. நிலா ஜூன்கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படி சொன்னோம். நிலாவும் சரி இருங்க வெயிட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஜூன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூன் என்னடி நிலா அப்படின்னு கேட்டோன்னே நிலாவும் இந்தாடி ஃபோன் பிடி அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தயாங்க பேசுகிறேன் இங்கே பாரு மரியாதை கால் பட்டி இல்லைன்னா ஃபோன் திப்பிட்டு உடச்சிடும். ஐயோ ஃபோன் என்னோடது அப்படி சொல்லிட்டு நிலா வேறு கத்துறான். இருடி எனக்கு இருக்க கோவத்துக்கு ஃபோனை திப்பிட்டு உடச்சிடும், மரியாதை உனக்கு கட் பண்ண சொல்லி அப்படி சொன்னோன்னே அதுக்கு ஜூன் டேயாங்க வந்துட்டு நீங்கள் பாரு ஜூன் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்து கத்துறாரு. அதுக்கு என்ன சொல்லி தொலை அப்படி சொன்னோன்னே இல்லை பேக் வந்து திறந்து பாரு அப்படி சொன்னோன்னே நம்ம ஜூனும் வந்துட்டு ஆர்வமாக திறக்கிறாங்க. சரி வேறு எதாவது வச்சுருப்பான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இருக்குது. என்னென்னா வந்துட்டு ஒரு கவர் போட்டு இருக்குது ஓகேவா. அந்த கவரை திறந்தா அதுலேருந்து வந்துட்டு வெறும் புகையாக பறக்குதுங்க. இன்னும் இது புகையாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா ஐயோ இங்கே பாரு ஜூன் தெரியாமல் நீ வேறு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு நான் உனக்கு 2 ப்ராங்க் வச்சுருந்தேன்டி, 2த்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு உண்மையான கிஃப்ட்டு திறக்கவே மாட்டேங்கிறேடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பாவி பைத்தியம் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட் பண்ணலான்னு போகிறாங்க. இங்கே பாரு ரியலான கிஃப்ட் இருக்குது நீ திறந்து பாரு அப்படி சொன்னோன்னே சரி சொல்லிட்டு நம்ம ஜூன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு
வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் பெருசாகவே. அதை வந்து ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு saree இருக்குங்க. செம்ம அழகாக கார்ஜியஸாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வந்து தயாங் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படிலாம் உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் saree இருக்குல்ல, எனக்கு தயாங் கையில் இதான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த saree அதில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நம்ம தயாங், ஹலோ ஜோன், ஜோன் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இருக்கேன். செம்மையாக இருக்குடா, எப்புட்றா உனக்கு செம்ம டேஸ்டட் அப்படின்னு. ஐயாவோட திறமை அப்படியே சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீ 2 ப்ராங்க் பண்ண போகிறது கேவலமான அடிமட்டமான ப்ராங்க்டா, நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி விடுடி, அதான் வந்து உனக்கு இவ்வளோ அழகாக வாங்கி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மன்னிக்கக்கூடாதா புருஷனை அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜூனு புருஷனா அதான் என்ன கல்யாணமே ஆகலை அப்படி சொன்னேன். அதெல்லாம் ஆல்ரெடி ஆன மாதிரி தான். 2 பேர் மனசால ஒன்றா ஆகிட்டாங்கனாவே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். தாலி அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணுறது அப்படி சொன்னானே. சரி இதெல்லாம் வக்கனையாக தான் பேசுகிறேன், ஆனால் வந்து ஒன்றுத்தையும் காணும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து சலிச்சுக்கிறாங்க. அப்போ தயாங் வந்துட்டு சரி ஓவராக பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தயாங்குமே சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் வந்து சாரி நல்லாயிருக்கு தயாங், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு தயாங் பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படி சொன்னோன்னே நம்ம தயாங், ஆனால் எனக்கு கிஃப்ட் எதுவும் வைக்கிறியா நீ அப்படி சொன்னேன். உனக்கு ஏன்டா நான் கிஃப்ட் வாங்கணும், போடா பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து கட் பண்ணுறாங்க. அடி பாவி, நான் மட்டும் உனக்கு வாங்கினேன், நீ எனக்கு எதுவுமே வாங்கலை அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து சோகமாக போகிறாரு. அப்போ வந்து நம்ம ஜேகே கூப்பிட்டு என்ன தயாங் என்னாச்சு, ஏன் இப்படி போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன்டா உன் பொண்டாட்டி உனக்கு வாங்கி கொடுத்தா, அந்த ஜிமினுக்கு சேஷா வாங்கி கொடுத்துட்டாங்க, பட் இந்த பிள்ளைய பார்த்தியா, இதுக்கு நான் ஆசாசியாக புடவை அவ்வளோ பார்த்து வாங்கி கொடுத்தா, அவன் எனக்கு எதுவுமே கிஃப்ட்டே வாங்கலையாண்டா அப்படி சொன்னோன்னே, என்னதே கிஃப்ட் வாங்கலையா, ஆனால் வந்து ஜூன் உங்கள் ரூமுக்கு போய் ஏதோ வச்சுட்டு வந்தாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு ரூமுக்கு போய் வச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து ரூமுக்கு வேகமாக ஓடுறாங்க. போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, என்னடா இதை வச்சேன்னா ஒன்றுத்தையும் காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங் புரட்டி பார்க்குறாங்க, என்ன ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. அப்புறம் திருப்பி ஜூனுக்கு தான் கால் பண்ணுறாங்க, பட் வந்து ரீச் ஆகலை. ஏன்னா வந்துட்டு ஃப்ளைட்டில் இருக்கும்போது ஏரோப்ளைன் மோடில் போட்டுருவாங்கல்ல, அதனால வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க்கு மண்டெல்லாம் வெடிக்குது. ஸோ என்ன வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே மண்டெல்லாம் வெடிக்குது.